கிறிஸ்தியசுவின் அன்பு நெஞ்சங்களே, இனிய டிஆர்டி தமிழொலி வானொலி உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய தவக்கால சிறப்பு நிகழ்ச்சியில் இடம்பெறுவது தவக்காலம் தரும் தெளிவு. இன்றைய இறை வார்த்தையோடு இணைந்த இறைவேண்டல், தவக்கால நற்சிந்தனை சிறப்பு நிகழ்வாக இடம்பெறுகின்றது. டென்மார்க்கிலிருந்து அமரபரி தியாகிகள் சபையைச் சேர்ந்த அருட்பணி ஜாய் பெராண்டோ அடிகளார் வழங்குகின்றார். சிலுவை பாதையில் அன்னை மரியாளின் உடனிருப்பு, அன்னையின் வேதனை நிறைந்த உள்ள கிடக்கைகளை உங்கள் கண்முன் காவியமாக படைக்கின்றார். இந்த சிந்தனை அடங்கிய தொடரினை நீங்கள் பக்தியோடு கேட்டு பயணிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். தவக்காலம் இறையருளின் காலம். தவக்காலம் இருளின் காலம், இறை இரக்கத்தின் காலம். காலங்களில் சிறந்தது வசந்தம் என்பார்கள். ஆனால் காலங்களில் உயர்ந்தது, புனிதமானது தவக்காலம். தவக்காலம் ஒரு புதிய வாழ்வின் தொடக்கம். தன்னையே வருத்தி தவத்தில் செபத்தில் நிலைத்து இறைவனை காணும் காலம். புண்ணியங்களில் சிறந்து விளங்க, புனிதத்தில் உயர்ந்திட நம்மை அழைப்பது தவக்காலம். உலக தேவைகளை மறந்து ஆத்ம தாகத்தை தணிக்க தூண்டும் காலம். தவக்காலம் புலன்களை அடக்கி வெளியுலக பயணங்களை குறைத்து ஆன்மீக பயணமதை உள்நோக்கி மேற்கொள்ள நம்மை அழைக்கும் காலம் தவக்காலம். இந்த தவக்காலம் விபூதி புதனன்று திருப்பலியில் மக்களின் நெற்றியில் சாம்பல் வழியாக தொடங்குகின்றது. இந்த சாம்பலானது மக்களின் உளமார்ந்த மனமாற்றத்தின் வெளி அடையாளமாகவும், தவக்காலம் அருளின் குறியீடாகவும், மனிதனின் நிலையற்ற தன்மையை குறிப்பதாகவும் நெற்றியில் பூசப்படுகின்றது. சாம்பல் புதன் தொடங்கி உயிர்ப்பு நாள் வரை மொத்தம் 40 நாட்கள் இந்த தவக்காலம் தொடர்கின்றது. இக்காலம் முழுவதும் ஒருத்தல்கள், உணவு கட்டுப்பாடு, ஆடம்பர மறுத்தல், சிலுவை பாதை செபித்தல், தியானித்தல் வழியாக இயேசுவின் பாதையில் பயணம் செய்ய அழைக்கின்றது. நிலைவாழ்வு நோக்கிய பயணத்தில் வரும் தடைகளாகிய பாவங்களை, பலவீனங்களை கடந்து முன்னோக்கி செல்ல அழைக்கும் காலம் இந்த தவக்காலம். இயேசுவின் பாடுகளை தியானித்து அவரது துன்பங்களோடு நமது துன்பங்களையும் இணைத்து துன்புறும் மக்கள் மீது அக்கறை கொள்ளவும் அவர்களுக்கு உதவவும் அழைப்பு விடுக்கும் தவக்காலம் இறையருளின் காலம் இந்த தவக்காலம். இன்று நாம் அவசரமான அதிவேகமான உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எதையும் உடனே பெற வேண்டும், அடைய வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்று துடிக்கும் மனிதர்கள். எங்கும் எதிலும் அவசரம், வேகம். இட்லி மா முதல் இதயம் வரை எல்லாமே ரெடிமேட்டாக கிடைக்கின்றது. அதுபோல அன்பும் ரெடிமேட்டாக கிடைக்குமா என்று ஏங்கும் மனிதர்கள் காலை முதல் மாலை வரை எங்கே போகின்றோம், எதற்காக வாழ்கின்றோம், ஏன் உழைக்கின்றோம் என்று தெரியாமல் பொருட்களை தேடி, பணத்தை தேடி அலையும் மனிதர்கள் மத்தியில் இயேசுவின் வாழ்வையும் அவரது சிலுவையையும் நமதாக்கி
நமது வாழ்க்கை பயணத்தில் வரும் துன்பங்களுக்கும் சிலுவைகளுக்கும் அர்த்தம் உண்டு என்பதை உணர அழைக்கும் காலம் இந்த தவக்காலம். நமது குடும்ப உறவுகளையும் மனித மாண்புகளையும் இறைவனோடு உள்ள நமது அன்பையும் புதுப்பித்துக் கொள்ள நம்மை அழைக்கும் காலம் இது. அன்புக்குரியவர்களே, இயேசுவின் லட்சிய பயணம் சிலுவையோடு மரணத்தோடு முடிந்துவிடவில்லை. அது அவரது உயிர்ப்பிலே முழுமையடைந்து, எனவே நமது செபங்களும் ஒருத்தல்களும் தவக்கால பக்தி முயற்சிகளும் கல்லறையோடு முடிந்து விடாமல் நமது உயிர்ப்பு என்னும் விடியலை நோக்கி தொடர்ந்து சென்றிட வாழ்வோம் இந்த தவக்காலத்தை. அமைதியின் தூதனாய் இறைவா, என்னை ஆக்கிட வேண்டும் தேவா. அமைதியின் தூதனாய் இறைவா, என்னை ஆக்கிட வேண்டும் தேவா. மனநிலம் அமைதியில் தவழ்ந்து விட்டால் இந்த மாநிலம் அமைதியில் மகிழும். மாநிலம் அமைதியில் மகிழும். அமைதியின் தூதனாய் இறைவா, என்னை ஆக்கிட வேண்டும் தேவா. அமைதி நீர் கொடுக்கும் பறவை, வயிற்றுக்கு அமைதி கனி கொடுக்கும். வேருக்கு அமைதி நீர் கொடுக்கும் பறவை, வயிற்றுக்கு அமைதி கனி கொடுக்கும். நிலத்துக்கு அமைதி மழை கொடுக்கும். நிலத்துக்கு அமைதி மழை கொடுக்கும். என் நெஞ்சுக்கு அமைதி நீ அருள்வாய். என் நெஞ்சுக்கு அமைதி நீ அருள்வாய். அமைதியின் தூதனாய் இறைவா, என்னை ஆக்கிட வேண்டும் தேவா. அமைதியின் தூதனாய் இறைவா, என்னை ஆக்கிட வேண்டும் தேவா. முதல் வாசகம். இதோ வருகிறான் கனவின் மன்னன், வாருங்கள் அவனை கொன்று போடுவோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37, இறைவசனங்கள் 3-4, 12-13 மற்றும் 17-28 வரை. இஸ்ரவேல் முதிர்ந்த வயதில் தமக்கு யோசேப்பு பிறந்தமையால் அவரை மற்றெல்லா புதல்வரையும் விட அதிகமாக நேசித்து வந்தார். அவருக்கு அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த ஓர் அங்கியை செய்து கொடுத்தார். அவருடைய சகோதரர்கள் தங்கள் தந்தை அவரை எல்லாரிலும் அதிகமாய் நேசிக்கிறார் என்று கண்டு அவரை வெறுத்தனர். அவர்களால் அவரோடு பாசத்தோடு பேச இயலவில்லை. அப்படி இருக்கையில் அவர் சகோதரர் செக்கேமில் தம் தந்தையின் மந்தைகளை மேய்க்கச் சென்றனர். இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர்கள் செக்கேமில் ஆடு மேய்க்கிறார்கள் அல்லவா? அவர்களிடம் உன்னை அனுப்பப் போகிறேன் என்றார். யோசேப்பு தம் சகோதரரை தேடிச் சென்று தோத்தானில் அவர்களை கண்டுபிடித்தார். தொலையில் அவர் வருவதைக் கண்ட அவர்கள் தங்களுக்கு அருகில் அவர் வருமுன் அவரை கொல்ல திட்டமிட்டனர். அவர் சகோதரர்கள் ஒருவர் ஒருவரை நோக்கி, இதோ வருகிறான் கனவின் மன்னன், நாம் அவனை கொன்று
இந்த ஆழ்குழிகளுக்குள் ஒன்றில் தள்ளிவிட்டு ஒரு கொடிய விலங்கு அவனை தின்று விட்டதென்று சொல்வோம். அப்பொழுது அவனுடைய கனவுகள் என்ன ஆகும் என்று பார்ப்போம் என்றனர். ரூபன் இவற்றைக் கேட்டு அவரை அவர்கள் கையிலிருந்து தப்புவிக்கும் எண்ணத்தில் அவர்களை நோக்கி, நாம் அவனை சாகடிக்க வேண்டாம் என்றார். ரூபன் அவர்களை நோக்கி, அவன் இரத்தத்தை சிந்தாதீர்கள், அவனை பாலை நிலத்திலுள்ள இந்த ஆழ்குழிக்குள் தள்ளிவிடுங்கள், அவன் மீது கை வைக்காதீர்கள் என்று சொன்னார். ஏனெனில் அவர் அவர்கள் கையிலிருந்து அவரை தப்புவித்து தம் தந்தையிடம் சேர்ப்பிக்கும் நோக்கம் கொண்டிருந்தார். யோசேப்பு தம் சகோதரரிடம் வந்து சேர்ந்தவுடன் அவர் அணிந்திருந்த அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த அங்கியை உரிந்துவிட்டு அவரை ஆழ்குழியில் தூக்கிப் போட்டனர். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழி. பின்பு அவர்கள் உணவு அருந்தும்படி அமர்ந்தனர். அப்பொழுது அவர்கள் கண்களை உயர்த்தி கிளையாதிலிருந்து வந்து கொண்டிருந்த இஸ்மயேலரின் வணிகக் குழுவை பார்த்தனர். நறுமணப் பொருள்களையும் தைல வகைகளையும் வெள்ளைப் போளத்தையும் அவர்கள் ஒட்டகங்களின் மேல் ஏற்றி எகிப்துக்கு சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது யூதா தம் சகோதரர்களை நோக்கி, நாம் நம் சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதனால் நமக்கு என்ன பயன்? வாருங்கள், இஸ்மயேலருக்கு அவனை விட்டு விடுவோம். அவன் மேல் நாம் கை வைக்க வேண்டாம், ஏனெனில் அவன் நம் சகோதரனும் நம் சொந்த சதையுமாய் இருக்கிறான் என்று சொல்ல அவர்கள் சம்மதித்தனர். ஆகையால் மிதியான் நாட்டு வணிகர் அவர்களை கடந்து செல்கையில் குழியிலிருந்து யோசேப்பை வெளியே தூக்கி அந்த இஸ்மயேலரிடம் 20 வெள்ளிக்காசுக்கு விற்றனர். அவர்களும் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு சென்றனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. திருப்பாடல் 105. ஆண்டவர் தம் உடன்படிக்கையை நினைவில் கொண்டுள்ளார், அவர் பெயரை சொல்லி நன்றி பாடல் பாடுங்கள். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை நினைவில் கொண்டுள்ளார், அவர் பெயரை சொல்லி நன்றி பாடல் பாடுங்கள். சொல்லி நன்றி பாடல் பாடுங்கள். நற்செய்தி வாசகம். இவன்தான் சொத்துக்குரியவன், வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். நூற்பிரிவு 21, இறை சொற்றொடர்கள் 33 முதல் 43 வரை மற்றும் 45 தொடக்கம் 46 வரை. அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது: மேலுமோர் உவமையை கேளுங்கள். நிலக்கிழார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலியடைத்து அதில் பிழிவுகுழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பின்பு தோட்ட தொழிலாளர்களிடம் குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும்பயணம் மேற்கொண்டார். பழம் பறிக்கும் காலம் நெருங்கிய போது அவர் தமக்கு சேரவேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்ட தொழிலாளர்களிடம் அனுப்பினார். தோட்ட தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நையப்புடைத்தார்கள்,
ஒருவரை கொலை செய்தார்கள், ஒருவரை கல்லால் எறிந்தார்கள். மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களையும் அனுப்பினார். அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள். தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார். அம்மகனை கண்டபோது தோட்ட தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்குரியவன், வாருங்கள், நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள். எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்போது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என இயேசு கேட்டார். அவர்கள் அவரிடம், அத்தீயோரை ஈவிரக்கமின்றி ஒழித்து விடுவார், உரிய காலத்தில் தமக்கு சேரவேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்ட தொழிலாளர்களுக்கு அத்திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள். இயேசு அவர்களிடம், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்துக்கு மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளதே, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபோதும் வாசித்தது இல்லையா? எனவே உங்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்படும். அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்களினத்தார் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்கின்றேன். தலைமை குருக்களும் பரிசேயரும் அவருடைய உவமையை கேட்டபோது தங்களை குறித்தே அவர் கூறினார் என்று உணர்ந்து கொண்டனர். அவர்கள் அவரை பிடிக்க வழி தேடியும் மக்கள் கூட்டத்தினர் அவரை இறைவாக்கினர் என்று கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்தியேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எங்களை அன்பு செய்யும் இறைவா, இம்மண்ணுலக வாழ்வில் எம்மை வாழ வைத்து பராமரித்து வரும் பேரருள் சுடரே, நீர் தந்த இந்த அழகிய வாழ்வை அர்த்தத்தோடு வாழ்ந்திட அருள் தாரும் இயேசுவே. மண்ணுலக வாழ்வுக்கு ஏற்ப விண்ணுலக வாழ்வு அமையும் என்று நற்செய்தி வழியாக திருவாய் மொழிந்தீரே. இந்த புனிதமான தவக்காலத்தில் நீதி, நேர்மை, அன்பு, இரக்கம் கொண்டவர்களாக எங்களை மாற்றுவீராக. உமது வார்த்தைகளுக்கு செவிசாய்த்து உம்முடைய விருப்பப்படி வாழ்ந்து நீர் தந்த நேரத்தையும் வாய்ப்புகளையும் நன்கு பயன்படுத்தி மண்ணுலக வாழ்வை அர்த்தமுள்ளதாக மாற்றிட உமது திருக்கரங்களால் எமக்கு ஆசீர் வழங்குவீராக. நாங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற எம்மோடு உடனிருந்து கரம் பிடித்து வழி நடத்துவீராக. இந்த புனிதம் நிறைந்த காலத்தில் ஆன்ம நலம் பெற உமது அருளையும் ஆசீரையும் தந்து வழிநடத்த வேண்டுமென்று எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். தவக்கால நற்சிந்தனை. டென்மார்க்கிலிருந்து அமரபரி தியாகிகள் சபையைச் சேர்ந்த அருட்பணி ஜாய் பெராண்டோ அடிகளார். கண்கள் அழுதபடி ஏந்தும் கரங்கள் தொழுதபடி அன்னையே அனுதினமே
அகதியான மரியாள், இல்லாவிட்டால் இடம்பெயர்ந்த மரியாள் என்று சொல்லுகிற பொழுது இந்த சொல் எங்களை அதிகமாக பாதிச்சிருக்கிற சொல். எங்களுடைய வாழ்வோடு தொடர்புபடுத்தப்பட்ட அதிக காலங்களாக அனுபவிக்கப்பட்ட ஒரு சொல். இதோ கடவுளின் தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, உடனே புறப்படு, பிள்ளையையும் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு செல்லுங்கள், ஏரோது பிள்ளையை கொல்லத் தேடுகிறான். இந்த சொல்லை கேட்டவுடன் யோசேப்பு எழுந்து அதே இரவோடு இரவாக அவர்கள் தப்பி ஓடினார்கள். ஆகவே இந்த இடப்பெயர்வு அல்லாவிட்டால் தப்பி ஓடுதல் இது ஒரு பரிச்சயமான ஒரு அனுபவம் என்று நான் சொன்னது போல எங்களுடைய வாழ்க்கையிலே, தமிழருடைய வாழ்க்கையிலே நிறைய நடந்திருக்கிறது, நிறைய இன்னும் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் எத்தனையோ பல தேசங்களிலே தமிழர்கள் இடம்பெயர்ந்து தப்பியோடி உயிரை பாதுகாத்து கொள்வதற்காக வந்து சேர்ந்த பல கதைகளும் அதிகாரங்களும் நிறைய நடந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே இது ஒரு பழக்கமான ஒரு விஷயம் எங்களுக்கு, பழக்கமான ஒரு அனுபவம் எங்களுக்கு. ஆனால் மரியாள் இந்த சிலுவை அடியில் நின்று கொண்டு என்ன யோசிச்சிருப்பாள்? இப்போ அந்த ஒரு பயங்கரமான கொடூரமான கொலை சம்பவங்களுக்குள்ளால் இருந்து உன்னை காப்பாற்றினோமே, உன்னுடைய அப்பா இருந்திருந்தால், யோசேப்பு இருந்திருந்தால் அவர் இப்பொழுதும் இந்த கொடூரமான விஷயத்திலிருந்து ஏதோ ஒரு பக்கத்தால் இருந்து காப்பாற்றி இருப்பாரே என்று கூட ஒரு பக்கத்தால் அன்னை மரியாள் சிந்தித்திருக்க கூடும். இது பல நாட்களுக்கு முன்னதாக நடந்திருந்தாலும் கூட, அதாவது இயேசு சின்ன காலத்தில் இருக்கிற பொழுது நடந்த ஒரு சம்பவமாக இருந்த பொழுதும் இப்பொழுது அன்னை மரியாள் பல விஷயங்களை பற்றி யோசிக்கிறாள். அதில் இதுவும் ஒரு சிந்தனையாக கூட இருக்கிறது அன்னை மரியாளுக்கு. ஆனால் பொதுவாக இயேசுவினுடைய வாழ்க்கையில் பல இடங்களில் சொல்லியிருக்கிறார், என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை. அப்போ அந்த விதமாக யோசிக்கிற பொழுது அன்னை மரியாளும் ஓகே, இதுதான் சரியான நேரம், அவருடையது நேரம் என்று சொல்லி அன்னை மரியாள் தன்னை சமாதானப்படுத்தி கொண்டு இருப்பாள். அன்னை மரியாள் அன்பான தாயானவள், பல துன்பங்களை கடந்து வந்திருக்கிற ஒரு தாய். ஆனால் அவை எல்லாவற்றையுமே ஒரு தைரியமான உள்ளத்தோடு, ஒரு எதிர்நோக்கான உள்ளத்தோடு, இறை விசுவாசத்தில் அவள் கடந்து வந்தபடினால தான் இவை எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வலிமையான உள்ளத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் இப்படி ஒரு தாய்க்கு சாத்தியம் என்று சொன்னால் அதுக்கு காரணம் இந்த ஒரு இறை அனுபவம் தான் அன்னை மரியாளுக்கு. இதே விஷயத்தை எங்களோட வாழ்வையோடு சற்று யோசித்து பார்க்கலாம். இதுன்னு சொன்னால் எங்களோட தொடர்படுத்தப்பட்டிருக்கு. அப்படின்னால இது ஒரு பரிச்சயமான ஒரு அனுபவம் எங்களுக்கு. இந்த துன்பங்கள் நேரத்தில் நாங்கள் கடவுளை தேடுறது, இந்த நோய் வியாதிகள் வருத்தங்கள், வைத்தியர்கள் எல்லாம் கைவிட்டாங்கன்னு சொல்லுகிற பொழுது கடவுளை தேடுகிற அந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு இருக்கிறது. அதிகமாக ஆண்டவரை தேடி போகிறது. பிரச்சனைகள், முடிவு காணப்படாத பிரச்சனைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே அதிகமாக ஏற்படுகிற பொழுது நாங்கள் கடவுளை தேடி ஓடி போகிறோம். அதே போல் குறைகள், வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குறைகள் ஏற்படுகிற பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் வேண்டி தேடி செபங்களையும் பிரார்த்தனைகளையும் சொல்கிறது வழக்கம். இது உதவியற்ற சூழல்கள் ஏற்படுகிற பொழுது ஆண்டவரையெல்லாம் நாங்கள் தேடி போகிறோம். அதே போல் எல்லாம் சரியாயிட்டது, துன்பமோ நோயோ வேதனையோ பிரச்சனையோ குறைகளோ உதவியற்ற சூழல் எல்லாமே சரியாக போயிட்டு இப்பொழுது சந்தோஷமாகவும் உயிர் தப்பி இருக்கிறோம். பல பேர் பல நாடுகளில் உயிர் தப்பிப்போம், செழிப்பாக கூட இருக்கிறோம். ஆனால் யோசிச்சு பாருங்கள், அப்போ அதாவது துன்பங்கள் வேதனைகள் பிரச்சனைகள் வந்த நேரத்தில் ஆண்டவரை தேடின அந்த வேகம், ஆண்டவரை தேடின அந்த ஆன்மீகம், ஆண்டவரை தேடி போன அந்த உணர்வு இப்போ இருக்குதா? இருக்காது.
நாங்கள் எல்லாம் ஆண்டவரை மறந்துட்டோம். கடவுளை மறந்தவர்களாக மாறியிருக்கிறோம். அதிகமாக கடவுளை பற்றி அக்கறைப்படாத மனிதர்களாக மாறியிருக்கிறோம். மேலைத்தேய கலாச்சாரத்தோடு சேர்ந்து கடவுள் இருக்கிறாரா இல்லை என்ற ஒரு உணர்வு கூட வந்திருக்கிற சந்தர்ப்பங்கள் பல பேருக்கு இருக்குது. பட் அது நன்றி சொல்கிற அந்த 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 பகுதியே இல்லாமல் போயிட்டு கடவுளுக்கு இல்லையா. எங்களுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லணுமே என்னுக்கிற அந்த அந்த உணர்வே இல்லாமல் போயிட்டுது எங்களுக்கு பல பேருக்கு. அது அந்த துன்பங்கள் கஷ்டமான இக்கட்டான நேரத்தில் பல பேர் பைபிள் வாசிச்சிருப்பீங்க, ஜெபங்களை புத்தகங்களை ஒரு அட்டையிலேருந்து மற்ற பக்கத்தால் மட்டும் முழுக்க முழுக்க வாசிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போது என்ன நடக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதுதான் அன்னை மரியாளுக்கு எங்களுக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம். அவள் துன்பங்களை தாங்குகிற பொழுதும் ஆண்டவோடு இணைந்திருந்தால், அவள் மிகவும் கடினமான சூழல்கள் வருகிற பொழுது ஆண்டவரோடு இணைந்திருந்தாள். அதே போல் சந்தோஷமான சூழல்கள் எல்லாம் நிறைவேறின பிறகு, விடுதலை வந்த பிறகு, இயேசு உயிர்த்த பிறகு கூட ஆண்டவரோடு இணைந்து அது ஒரு நல்ல ஒரு விஷயம். நாங்கள் அன்னை மரியாளிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். சில பேர் சற்பிரசாதத்தில் ஆண்டவர் இருக்கிறான்னு சொல்லி கூட இங்கே வந்த பிறகுக்கான பேர் பலவிதமான கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. உயிர் தப்பியவர்கள், கடவுளுடைய ஈடுபாட்டினால் உயிர் தப்பியவர்கள், இறை ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள் இன்றைக்கு நாங்கள் நினைக்க வேணும். அன்னை மரியாளை போல மரியாள் தொடர்ந்தும் அந்த பணியில் அவள் எல்லாரையும் ஆண்டவரிடத்தில் சேர்க்க வேணும், இயேசு இடத்துல சேர்க்க வேணும் என்ற அந்த பணியை செய்கிறது போல நாங்களும் தொடர்ந்து செய்ய வேணும். அது செய்கிறதுக்கு இந்த தவக்காலத்தில் எங்களுடைய நடைமுறைகளை கொஞ்சம் பரிசித்து பார்ப்போம். அதுக்கப்புறம் ஆண்டவரிடத்தில் கேட்போம். அவர் எங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். நேர்கள் இதுவரை தவக்கால நற்சிந்தனை கேட்டீர்கள். இன்றைய நிகழ்ச்சியிலே தவக்கால நற்சிந்தனை வழங்கியவர் டென்மார்க்கிலிருந்து அமரமறை தியாகிகள் சபையைச் சேர்ந்த அருட்பணி ஜாய் பெர்னாண்டோ அடிகளார். அருள்பணி ஜாய் பெர்னாண்டோ அடிகளாருக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நேர்களாகிய உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம்.
டிஆர்டி தமிழொலி வானொலியோடு இணைந்து எமது நிகழ்ச்சியினை செவிமடுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம் அன்புறவுகளே. தவக்காலம் இது தவக்காலம், வாழ்வுகள் மலர்ந்திடும் அருட்காலம். தவக்காலம் இது தவக்காலம், வாழ்வுகள் மலர்ந்திடும் அருட்காலம்.